எபிசோடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் பார்க்கல அப்படின்ற பட்சத்துக்கு போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்படின்னா மட்டும்தான் இந்த ஸ்டோரி வந்து புரியும், இல்லாட்டி ஒண்ணுமே வந்து புரியாது. பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்ட்டு வந்து நம்புறேன். எபிசோடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்றேன் அப்படின்றத டைமை பின் பண்ணி வந்து கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவா இருக்கும். அடுத்த எபிசோட்ல நான் அந்த மிஸ்டேக்கை பண்ணாம இருக்க வந்து ட்ரை பண்றேன். முடிஞ்ச அளவுக்கு லைக், ஷேர், கமெண்ட் இதை மட்டும் போட்டு விட்டு போங்கடா பாய்ஸ், வேற எதுவுமே வந்து கேட்கலடா. சரி, ஓகே, வாங்க வளவலன்னு பேசாம வீடியோக்குள்ள வந்து போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே போன எபிசோட கண்டினியூஷனாக தான் வந்து காட்டுறானுங்க. போன எபிசோட்ல ஹீரோ ஓகே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பான். ஆனால் இந்த எபிசோட்ல என்னை மன்னிச்சிருங்க, உங்க கூட வந்து வர முடியாது, நீங்க ஆஃபர் பண்ணதுக்கு வந்து நன்றி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு என்ன எல்லாரும் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க, இதுக்கு மேலேயும் நான் விட்டுட்டு போக வந்து விரும்பல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பான். அந்த தாத்தாவோ இந்த பையன் ரொம்ப விசித்திரமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. போகும்போது தாத்தாவை கிராஸ் பண்ணிட்டு அந்த குட்டி பொண்ணு போய் ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு ப்ளீஸ் எங்க கூட வந்து வந்துருங்க அப்படின்ற மாதிரி அழுந்துகிட்டே வந்து கேக்குறாங்க. ஹீரோவும் மனசு தாங்காம வந்து கூட வந்து போயிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு சில கேரேஜ் எல்லாம் போற மாதிரி வந்து காட்டுறாங்க. அந்த கேரேஜுக்குள்ள ஹீரோ போறானான்னு கேட்டா இல்ல, அந்த பின்னாடி வந்து போறான். ஹீரோவும் இப்ப மனசுக்குள்ளவே நான் வர முடியாதுன்னு சொன்னதுக்கான காரணம், நான் வர்றேன் அப்படின்றது சொன்னதுக்கான ஒரே ஒரு காரணம் அந்த பொண்ணு மட்டும்தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு, இத்தனை நாள் நான் அந்த மென்மையான கைகளை பிடிக்கணும் அப்படின்ட்டு தான் ஆசைப்பட்டு இருந்தேன். இப்ப அந்த பொண்ணு வந்து என் கையை வந்து பிடிச்சிருக்காங்க, அதனாலதான் நான் அந்த பொண்ணு கூடவே வந்துட்டேன் அப்படின்ட்டு வந்து சொல்றான். அவன் பிடிக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து அந்த பொண்ணோட கையே இல்லை, அவங்க அம்மாவோட கையை. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹீரோவும் இது எல்லாத்தையும் மனசுக்குள்ளவே நினைச்சுக்கிட்டு ரொம்ப ஷாக்கோட இதை வந்து பாக்குறான். ஹீரோவை கூப்பிட்டு அந்த சோல்ஜரும் நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு, இப்ப வண்டியை விட்டுட்டு நீ கீழே இறங்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து இப்ப ஹீரோ மனசுக்குள்ளவே எங்களோட வீடு தான் ரொம்ப பெருசுன்னு நினைச்சேன், ஆனா இங்க இதை விடவும் பெருசான வீடுங்களெல்லாம் நிறைய இருக்கு அப்படின்ற இதை நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். எதுக்காகடா இப்படி சொல்றான் அப்படின்னு பார்த்தா அங்க இருக்கக்கூடிய டாங் பேங் கிரேவ் ஹவுஸை தான் வந்து பார்த்துட்டு முன்னாடி ஒரு 5 லேடி வந்து வெல்கம் டு ஹோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அந்த குட்டி பொண்ணும் நானி அப்படின்ட்டு கிட்ட போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க அந்த பொண்ணு இல்ல ஆன்டி, சாரி மன்னிச்சுக்கோங்க. இப்ப அந்த வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து அந்த தாத்தாவை வெல்கம் பண்றாங்க. இதெல்லாம் ஹீரோ பார்த்துட்டு சரியான ஷாக்கோட என்ன இவ்வளவு பேர் இருக்கானுங்க, இதை நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். அந்த நானின்ற லேடி ஹீரோவை பார்த்துட்டு அந்த பையன் யாரு அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. அதுக்கு அந்த குட்டி பொண்ணும் அவன் தான் சாங்கா அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. மீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு அந்த தாத்தாவை பார்த்து கேட்க அவங்க சொல்றது உண்மைதான்ற மாதிரி தலையாட்டுறான். ஹீரோ இதெல்லாம் விசித்திரமா ஷாக்கோடவே வந்து பார்க்க கூட அந்த லேடிஸ் எல்லாம் ஏகப்பட்ட பொருளையே வந்து பேசிட்டு இருக்க. இதை பார்த்து அந்த தாத்தாவும் ஹீரோவை கூப்பிட்டு அந்த சோல்ஜரை பார்த்துட்டு மோயாங் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. எஸ் சார் அப்படின்ட்டு அவனும் சார் நீங்க சொன்னது எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி, என்ன உனக்கு புரிய வைக்கணுமா அப்படின்ற மாதிரி அவனை கோவமா பார்த்து கேட்க சரி ஓகே நீ என்ன ஃபாலோ பண்ற குட்டி பையா அப்படின்ட்டு அவனை சொல்லிட்டு வந்து கூப்பிட்டு போறான். இதுல நீங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா அந்த சோல்ஜர் வந்து உயிர் பயத்துக்காக தான் ஹீரோ வந்து கூப்பிட்டு வந்து போவான். அப்பயும் விடாம அந்த லேடிஸ் எல்லாம் ஏகப்பட்ட பொருளையே வந்து பேசிட்டு இருக்க சடனா சொல்லாம கொள்ளாம ஒரு டைம் ஸ்கிப்பை வந்து போட்டு விடுறானுங்க, எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் சொல்லாம. ஹீரோவை பார்த்தா நல்லா ஹைட்டா ஹேண்ட்ஸமா வந்து வளர்ந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு எனக்கே சரியான ஷக்கு. இதை பார்த்துட்டு தான் நானும் டைம் ஸ்கிப் அப்படின்ட்டு வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப ஏதோ ஒரு ஸ்டேஜுக்குள்ள ஏறி சண்டை போட வந்து போறான். அங்க இருக்கிறவனும் என்ன சாங் பேக் நீ வரமாட்டேன்ட்டு நினைச்சேன் அப்படின்ட்டு வந்து சொல்றான். அதுதான் வந்துட்டேன்ல, டக்குன்னு வந்து மேட்சை ஸ்டார்ட் பண்ணி முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, டேய் சாங் நான் உன்னை அண்ணான்னு கூப்பிட சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஹீரோவும் ஃபைட்டிங் பொசிஷன்ல வந்து நிக்க உடனே ஃபைட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆப்போசிட்ல இருந்தவன் ஒரே ஒரு ஸ்டெப் தான் எடுத்து வைக்கிறான். அதுக்கே மின்னல் மாதிரி போயிட்டு ஹீரோவை அட்டாக் பண்ண ஹீரோ வந்து ஈஸியாவெல்லாம் டாச் பண்றான்னு சொல்ல முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து டாச் பண்றான். சரி ஓகே நீ அதை தடுத்துட்ட, முடிஞ்சா இதை தடுத்து பாடுறா அப்படின்ட்டு ரொம்ப ஒரு டஃபான அட்டாக்கை பண்ண. அது என்னடானா ஹீரோ ஹேரை வச்சு அட்டாக் பண்ணுது. மின்னல் மாதிரி 2 பேரும் மாத்தி மாத்தி அட்டாக் பண்ண ஹீரோ டாச் பண்ணிட்டு வந்து இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல அவன் வெறியாயிட்டு அட்டாக் பண்ண வர ஹீரோ இதை பார்த்துட்டு கொஞ்சம் நக்கலா வந்து சிரிக்கிறான். இதை பார்த்து அவனும் என்ன சிரிக்கிறியா அப்படின்ட்டு அவன் வெறியாகி கொஞ்சம் டஃபா இருக்கிற அட்டாக் மாதிரியே பண்ண ஹீரோ வந்து ஷாக் ஆகுறான். எதுக்கு ஷாக் ஆகுறான் அப்படின்னா அந்த குச்சி வச்சுக்கிட்டு நல்லா சொல்லிட்டுக்கிட்டே வந்து ஹீரோ அட்டாக் பண்ண ஹீரோ கொஞ்சம் இல்லை நல்லாவே டேமேஜ் வந்து ஆகுறான். டேமேஜ் மட்டும் இல்லாம அதை தடுக்கவும் வந்து செய்யறான். போக மாட்டோம் எல்லாம் கலைஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோ வந்து பார்த்துட்டு அவன் கொஞ்சம் நக்கலா தான் வந்து சிரிக்கிறான். ஹீரோ வெறியில அந்த ஸ்டிக்கை கூட பிடிக்க முடியாம வந்து நின்றுட்டு இருக்கான். இங்க பாடுற சாங் பேக் நீ ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி போர்ல அட்டாக் பண்ணுவானுங்கன்ட்டு கொஞ்சம் கூட நினைக்காத, அவனுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா மாத்தி ஜெயிக்கணும் அப்படின்ற வெறியில தான் வந்து அட்டாக் பண்ணுவானுங்க. இப்ப நானும் அதே மாதிரி வந்து அட்டாக் பண்றேன் அப்படின்ட்டு அவனோட பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக்கை வந்து பண்ண
ஹீரோ வந்து அதையுமே வந்து டாச் பண்றான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவனும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக்கை வச்சு ஹீரோ அட்டாக் பண்ண அந்த ஸ்டிக்கு வந்து உடைஞ்சிருது. அடடா குச்சி உடைஞ்சு போச்சு அப்படின்ட்டு அவன் கொஞ்சம் நக்கலா தான் வந்து பாக்குறான். யாருன்னா ஹீரோ தான், வேற யாரும் இல்ல. அவனும் இதுக்கு மேல உன்னால எதையுமே தடுக்க முடியாதுடா அப்படின்ட்டு அட்டாக் பண்ண வேற ஹீரோ அந்த குச்சியை ஒண்ணு கீழே வந்து போட்டுடுறான். இதை பார்த்துட்டு டேய் முன்னால முடிஞ்சா டக்குன்னு வந்து தப்பிச்சு ஓடிடுறா அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு அட்டாக் பண்ண வந்து வந்துடுறான். சாரி என்னால தடுக்கவே வந்து முடியல அப்படின்ட்டு அவனே வந்து சொல்லிட்டு அட்டாக் பண்ண வந்து வரான். போக மாட்டோமெல்லாம் ஹீரோ வந்து சுத்திக்கிட்டு ரொம்ப வந்து கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல வந்து இருக்கு. அவனும் செமக டென்ஷன்ல வந்து இருக்கு. எங்க ஹீரோவுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிருமோ அப்படின்ற மாதிரி. ஹீரோ என்னடான்னா ஷார்ட் ஸ்டைல யூஸ் பண்ணி வந்து தடுத்துட்டு இருக்கான் அந்த இடத்துல. அப்படியே சீனை கட் பண்ணி ஒரு இடத்துல வந்து ஹீரோ அவன்கிட்ட இருக்கக்கூடிய பெண்டன்ட்டை வந்து பார்த்துக்கிட்டே அவன் வந்து லாஸ்டா பண்ண அட்டாக்க தடுத்தது வந்து சின்ன வயசுல அவன் எடுத்த ஷார்ட் ட்ரைனிங் தான் அப்படின்ட்டு அவனுக்குள்ளவே அவன் வந்து பேசிக்கிட்டு வந்து இருக்கான். இதுக்கு எல்லாத்துக்கும் நான் சாங் ஃபேமிலிக்கு தான் வந்து நன்றி சொல்லணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த குட்டி பொண்ணு இப்ப பெரிய பொண்ணா செம கியூட்டா வந்து பக்கம் வந்து நிக்க. ஒரு வழியா வந்துட்டீங்களா மிஸ் அப்படின்ட்டு ஹீரோ கொஞ்சம் நக்கலோட வந்து இப்ப என்ன மிஸ் என்னடா கூட்ட அப்படின்ட்டு அந்த குட்டி பொண்ணு செம டென்ஷன்ல நான் இங்க இருந்து கிளம்புறாடா அப்படின்ட்டு வந்து போயிடுறாங்க. ஹீரோ அவங்கள சமாதானம் பண்ணணும்னு நினைச்சாலும் அவங்க ஹீரோவை வச்சு நல்லா கலாய்க்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா சாங் மாஸ்டர் அப்படின்ட்டு சொல்லி கலாய்க்கிறாங்க. ஹீரோ கொஞ்சம் திடீர்னு ரிமே அப்படின்னு கூப்பிட அந்த பொண்ணு சந்தோஷத்தோட வந்து பாக்குற மாதிரி வந்து தெரியுது. என்னென்ன சொல்லி கூப்பிட்டீங்க சாங் மாஸ்டர் அப்படின்ட்டு கேட்க அதுவா அது ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு ஹீரோ கொஞ்சம் சமாளிக்கிற மாதிரி வந்து தெரிஞ்சாலும் அந்த குட்டி பொண்ணு ஹீரோவோட கையை வந்து பிடிச்சிக்கிட்டு அவன் தோல் மேலே வந்து சாஞ்சிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்த ஹீரோ ரிமே நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோவும் ஹீரோயினியும் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் முகமெல்லாம் சிவக்கிற மாதிரி சைட் அடிச்சுட்டு வந்து இருக்காங்க. திடீர்னு ஹீரோ இதை ஒன்று வந்து யோசிச்சு பார்க்க அவன் வந்து என்ன யோசிச்சிருப்பான் அப்படின்னா அந்த லேடி வந்து இருக்காங்கல்ல அந்த லேடி வந்து சொல்லியிருப்பாங்க மற்றவங்களெல்லாம் உன்னை தத்து எடுத்துக்கிட்டதான் நினைச்சாலும் நீ இந்த வீட்டோட ஒரு விளையாட்டு பொம்மை அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஹீரோவும் இதை நான் மனசுல வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு வந்து சொல்றான். இப்ப ஹீரோவும் ஹீரோயினியும் ரொம்ப பக்கத்துல ஒருத்தரை மாத்தி பார்த்துக்கிட்டே வந்து இருக்க திடீர்னு ஹீரோ வந்து உக்காந்துட்டு வா என் மேல வந்து ஏறிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல சாங்கா என்ன பண்ணிட்டுக்கிற அப்படின்ற மாதிரி அவங்க ஷாக்கோட வந்து கேக்குற. சின்ன வயசுல நீ என் மேல இப்படிதானே வந்து ஏறி விளையாடுவ, வா இப்பயும் வந்து ஏறி விளையாடு அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த குட்டி பொண்ணு வந்து கோச்சிக்கிட்டே வந்து போறாங்க. போகும்போது நீ என் பின்னாடி மட்டும் வந்துடாத அப்படின்ட்டு சொல்லிட்டே தான் வந்து போறாங்க. ஆனாலும் ஹீரோ கேட்கலையே, பின்னாடியே தான் வந்து போறான், பின்னாடி மட்டும்தான் போறான், வேற எங்கேயுமே போல. அங்க அந்த லேடி மறைஞ்சு இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு பேக்கு இங்க வந்து ஒரு வகையில நல்லதா தான் வந்து போச்சு அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க எதுக்கு சொல்றாங்கன்னு எனக்கு வந்து சுத்தமா வந்து புரியல. ஒருவேளை ஹீரோ வந்ததுனாலதான் அந்த குட்டி பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்றதுனாலயே என்னமோ சொல்லியிருப்பாங்க. அப்படியே சீனை கட் பண்ணி ஒரு பீச்சுக்குள்ள ஹீரோவும் ஹீரோயினியும் தனியா வந்து சன்செட்டை வந்து பார்க்க வந்து வந்திருக்காங்க. சாங்கா அங்க பாரு சன்செட் அப்படின்ட்டு அவங்க கியூட்டான ரியாக்ஷன் எல்லாம் கொடுக்க ஹீரோ எதையோ நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் வருத்தமா தான் வந்து இருக்கான். ஏன் எதுக்காக அப்படின்ட்டு வந்து சுத்தமா வந்து தெரியல. அப்புறமா என்னால தாத்தாவை தான் வந்து காப்பாற்ற முடியல, ஆனா உன்னை வந்து எக்காரந்த கொண்டும் விட மாட்டேன் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்து போறாங்க. இதோட எபிசோடு ஒன்றும் முடியல, இன்னொரு புது கேரக்டர் தான் வந்து காட்டுறாங்க. அதுக்காக தான் அங்க பாருங்க அந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் இந்த ஊர்ல இருக்கா என்ன அப்படின்ற மாதிரி ஒருத்தன் கேட்க கூட இருந்தவனும் அவங்க பெரிய இடத்து பொண்ணு மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னதுக்கு இருந்தா இருக்கட்டும் எனக்கு என்ன வந்துச்சு, நான் அவளை ஒரு தடவையாச்சும் ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு கொஞ்சம் தப்பான எண்ணத்துல வந்து யோசிக்க இதோட இந்த எபிசோடு வந்து முடியுது. கூடிய சீக்கிரத்துல நான் நல்ல ஒரு எபிசோட்ல வந்து பாக்குறேன். டாடா பை பாய். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்ற பட்சத்துல ஒரு லைக் ஷேரு கமெண்ட் இதை மட்டும் போட்டு விட்டு போங்க. அப்புறம் நான் நாளைக்கு வந்து பாக்குறேன். பாய் பாய்.